இப்ப அட்வொகேட் கவர்மெண்ட்க்கும் பண்றாங்க அங்கிள், பிரைவேட்க்கும் பண்றாங்க. இப்ப சிஏ பண்ற எங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அங்கிள்? அப்போ அட்வொகேட் வச்சிங்களேன், அட்வொகேட் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸும் இருக்குது. ஒரு பிபி சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து கவர்மெண்ட் சைடும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் எடுத்தீங்க, இல்லை ஆடிட் எடுத்தீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கமிஷனர்லாம் இருப்பாங்க, ஜிஎஸ்டி கமிஷனர், இன்கம் டேக்ஸ் கமிஷனர், அவங்க கூட சம்டைம்ஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. சில ஆடிட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை ப்ரைவேட்டாக ஹயர் பண்ணி அவங்க வந்து ஆடிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் வந்து இதை பேங்கிங் பேனலில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஆடிட் கொடுப்பாங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து பேங்க் வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஃபண்டு ஆடிட்னு இருக்கும், லோக்கல் ஃபண்டு ஆடிட்னு இருக்கும். இப்போ ஒரு கலெக்டரேட்டில் வந்து ஒரு ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டு வந்து பப்ளிக்கு போகுதுன்னும் போது அது கரெக்டாக போயிருக்கா, எல்லாருக்கும் அந்த ஃபண்டு வந்து ரீச் ஆகி டெலிவரி கொடுத்துருக்காங்களா, இது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கேஜ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை லோக்கல் படியோ அவங்கள ஹயர் பண்ணி அவங்கள ஆடிட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் சைடும் ஆடிட் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டும் ஆடிட் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அங்கிள், எனக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் இருக்கு. இப்போ நம்ம அப்பாவோட பிசினஸ் நம்ம எடுத்து ரன் பண்ணும்போது, இப்போ நாங்கள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக ஏதாச்சும் பண்ணோம்னா அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம், இந்த மாதிரி பண்ண வேணாம், அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. அது எப்படி அங்கிள் நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? ஜென்ரலாக ஒரு வளர்ந்த ஒரு கம்பெனி அப்பா ரன் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு 10 வருஷம் 20 வருஷமா அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு நம்ம படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு அதை டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அதுக்குள்ள அடாப்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது ஒரு சில அடல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இல்லையா? அதை பார்த்தோன்னா அவங்க சீனியர் வந்து பயப்படுவாங்க, உங்க ஃபாதர் வந்து பயப்படுவாரு. என்ன நம்ம கரெக்டாக தானே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும், இந்த பையன் என்ன இப்படி பண்றானே, இந்த பொண்ணு என்ன இப்படி பண்றாளேன்னு ஒரு பயம் வரும் இல்லையா அவங்களுக்கு? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா பண்ண பிஸ்னஸை முதல்ல நம்ம போய் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா மாதிரியே யார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே சேம் இண்டஸ்ட்ரீஸை அங்கே போயிட்டு முதல்ல நம்ம வேலைக்கு சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 இண்டஸ்ட்ரீஸ்லையாவது குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ்லையாவது ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பா கூட வந்து அப்பாவோட ட்ரெண்ட் என்னவோ அதை முதல்ல நம்ம லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா அப்பா கிட்ட இருந்து ஒரு சின்ன போர்ஷனை பிரித்து நான் கொஞ்சம் தனியாக பண்ணுறேன், என்னை தனியாக விடுங்க, நான் வந்து தனியாக பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிஸ்னஸை என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு போர்ஷனை ஒதுக்கி கொடுத்துருவார் தனியாக. ஓகே, இன்னும் இந்த ஏரியாவை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிங்கன்ட்டு அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பயம் இல்லாமல் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். பட் அவர் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கேன், எனி லாஸ்னா அது பெரிய லாஸ்ல போகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸாக இருக்காது. ஒரு அப்பா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் போது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, அதை டேக் ஓவர் பண்ணும்போது அது ஒரு 20 வருஷம் பிசினஸ் இருக்கும். அதை ஒரு குட்வில் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம போய் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த குட்விலும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒரு 3 இடத்துல அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னே அதே பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல 3 இடத்துல வேற இடத்துல ட்ரைனிங் எடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் அப்பா கூட வந்து ட்ரைனிங் எடுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல இருந்து தனியா பிரிஞ்சு ட்ரையல் அண்ட் எரர் ரன் பண்ணுங்க. நீங்க அதே பிசினஸே ஒரு மைக்ரோ லெவல்ல பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணோம்னா அப்பா கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நம்ம படிச்சு முடிச்சோன்னு ஸ்ட்ரைட்டா வந்து அப்பாவோட பிசினஸ் வந்து நான் டேக் ஓவர் பண்றேன், நான் புதுசா ஏதாவது பண்றேன்னா அப்பாவுக்கு கண்டிப்பா பயம் வரும். ஏன் அப்படின்னா அது அவர் 20 வருஷம் உழைப்பு. நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டு இதை மாத்த அதை மாத்தினா இருக்கிற கஸ்டமர் ஏன்னா வெளியே போயிடுவாங்களா, இல்லை சேர்த்து வச்சுக்கிற குட்வில் ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுமான்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பயத்தை வந்து நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ண போறோம், அதை எப்படி கிளியர் பண்ண போறோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஸ்டெப் தான். நீங்க 3 இடத்துல போய் வேலை செய்யுங்க, லேர்ன் பண்ணுங்க, அப்பா கிட்டயும் வந்து லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி சின்னதா அதே பிசினஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் எடுங்க. ஃபைனலா அப்பா கிட்ட போய் டேக் ஓவர் பண்ணும்போது அவரே கொடுத்துருவாரு உங்ககிட்ட. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப். இதை பண்ணோம்னா கண்டிப்பா எந்த அப்பாவும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கிளியரா? ஓகே, தேங்க்யூ. அப்பா சொன்ன அந்த இதுக்காக எனக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கொஸ்டின் நான் கேட்டதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அங்கிள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அங்கிள் நீங்க சொன்னது எல்லாமே. நான் தான் உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம், தேங்க்ஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நீ வந்து எங்க இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வர, ஸோ காமர்ஸுக்கு எடுத்து சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் எடுத்து உள்ள வர, அப்போ நாங்கள் வெல்கம் பண்ணாமல் வேற யாரும் வெல்கம் பண்ணுவாங்க? ஸோ அதனால நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முதல்ல ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டா எங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒருத்தர் புதுசாக வராங்க இல்லையா, அவங்கள நான் வெல்கம் பண்ற மாதிரி. ஸோ அதனால நீ இல்லை காமர்ஸ் சம்மந்தப்பட்டு யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக தேங்க்யூ.